ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலுக்கு தான் அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்கலா இந்தமாரி சுற்றிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்குங்க. கொல்லம் போகலான்னு நினச்சோங்க, அது கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் தாங்க போயிட்டுருக்கோம். ஈரோட்லேருந்து திருவனந்தபுரம் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 நம்ம 6 பேர் போயிட்டுருக்கோம். மக்களே, நம்ம பார்த்தோன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இருக்கோம். இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் என்கிற பிளேஸ் தாங்க போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜடாயு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் ட்ராவல் வருதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:10 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் தாங்க போக போகிறோம். வாங்க மக்கள், எப்படி பார்க்கலாம். ட்ரெயினில் ஏறுறப்போ பார்த்தோன்னா அப்படியே காமிக்கிறேங்க. இதாங்க ஈரோடு ஜங்ஷன். இங்கே நின்று வெயிட் பண்ணிட்டுருங்க. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஈரோடுலேருந்து வந்துட்டுருக்குறாங்க. என்னென்னா இது நம்ம ஒரு 4 பேர் ஆட போகிறோம். 4 பேரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சைட்லேருந்து வரதுனால டைம் லேட் ஆகுது. 8:30க்கே பிளான் பண்ணியிருந்தோம் ட்ரெயின் ஏறலான்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தா 10 மணி ட்ரெயின் தான் போகணும் போல். 10-11 மணி ட்ரெயின் இந்தமாரி தான் போகணும் போல். ஓகே மக்களே, அப்படியே உள்ளே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க டிக்கெட் எடுத்துகிட்டு. மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் தாங்க ஏற போகிறோம். பஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9 கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ஏற வேண்டியதாங்க. ஈரோட்லேருந்து ட்ரெயின் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டாப்பில் வந்துருக்குங்க. இங்கே வந்து தான் வீடியோ எடுக்க முடியுது. ஏன்னா வர்றப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டாப் ஃபுல்லாகவே திருப்பூர் வரைக்குமே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சாமி கோயிலுக்கு மட்டும் வந்துட்டோம். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ரீச் ஆகிடும். 7 மணிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த கோயிலுக்கு தான் நான் தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு ரீச் ஆகிக்கிறேன். மக்களே, ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தமாரி சார்ஜி போடுறதும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அடாப்டரோட சார்ஜி போடுறதும் கொண்டு வந்தாங்க. கேபிளோட சார்ஜ் போடுற மாரி பயங்கரமாக கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் கேபிள் மட்டும் கொண்டு வந்தாவே சார்ஜ் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்துருக்குங்க. 6 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்திருக்கான். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்குங்க உக்கடம். மக்களே, கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 7 மணிக்காக ரீச் ஆகுது. அங்கே சந்திப்போம் மக்களே. கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ரீச் ஆயிருங்க. 11 மணியாக டைம் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 11:37 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 9:45 ஆட்டம் ஏறணும். 9:45க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் ஏறணும். 9:30 ட்ரெயினுக்கு 9:45 ஆயிடுச்சு டைம் அங்கே எடுக்கிறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா 11:37க்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 காலையில் 6:45 ஆட்டம் திருவனந்தபுரத்தில் ரீச் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு அங்கே சந்திப்போம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சுங்க. இந்த 6 மணிக்கு டைம் கிளைமேட்டு பாருங்க வேறு லெவலில். இது கடலா என்னது இது? ஆனால் போகிற வழியில் ஃபுல்லாகவே அப்படியே நதி மாதிரி போயிட்டுருக்குங்க. தண்ணி பார்க்க பயங்கரமாக இருக்குது.
மக்களே அந்த இடத்துல எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே கேப் கிடைக்க மாட்டேங்குது. மக்களே நதியை எடுக்கலான்னு பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே சுற்றி மரமாக இருக்கிறதுனால எதையுமே பார்க்க முடியல. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லம் ஜங்ஷனில் தாங்க ரீச் ஆகிருக்கு. இன்னும் 1 hour திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ரீச் ஆகும். குட்டி ஐலண்டா பார்க்க அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் கடலுக்கு தொடர்பு இதாக தான் இருக்கும். மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜங்ஷனில் இறங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் அப்படியே பத்மநாப சுவாமி கோயில் போகிறதுக்காக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். மக்களே திருவனந்தபுரம் சென்ட்ரல் அப்படியே வெளியே போயிட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோயிலுக்கு அப்படியே நடந்தே போயிட்டு போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். இங்கே ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேப்பில் காமிச்சு அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருங்க நடந்து. அங்கே போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கோயில் தரிசனம் பண்ண போக போகிறோம். தேட்டரா ஸ்ரீகுமரன் தேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஃபுல்லாகவே கடையில் லாட்ரி தாங்க. நம்ம பார்த்தா இன்றைக்கி 3 மணி ரிசல்ட்டுக்கு ஒன்று வாங்கி பார்க்கணுங்க. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேலே கன்னியாகுமரி கோவாலம் வட்டிக்கால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதுங்க ரூட்டு. இங்கே பாருங்கள் எல்லா கடையிலையும் நம்ம லாட்ரி தாங்க. பத்மநாப கோயிலுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.2 200 மீட்டருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பத்மநாப சுவாமி கோயில் வந்ததே இல்லை. அதனால் எந்த சைடு போகணும்னு தெரிய மாட்டேது. கேட்டு தாங்க நம்ம போகணும். ஆனால் கோயில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பூரா மலையாளத்தில் இருக்குதுனால நமக்கு தெரியல. மக்களே இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக வரும். நம்ம வந்து செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோயிலை பற்றி பார்க்கலாங்க.